ரூஃப் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி 28 டேஸ்க்கு அப்புறம் டீஷர்ட்டிங் ஒர்க் பண்ணும்போது சில வீட்டில் இந்த மாதிரி கிரிட் லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் சீலிங்கில். இதை பார்த்து உடனே பயங்கரமாக ஷாக் ஆகி ஐயோ நம்ம காங்கிரீட் ஒழுங்காக போடல போடுது, கம்பி ஒழுங்காக கட்டல போடுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக ஷாக் ஆகிற அளவுக்கு இதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை. இதுக்கான ஆக்சுவல் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ரூஃப் ஒர்க் போடும்போது ஷீட்டில் ஃபுல்லாக வந்து ஆயில் அடிச்சுட்டு நம்ம வந்து ரூஃப் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபுல்லாக கம்பி கட்டி முடிச்சுட்டு உடனே காங்கிரீட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. பட் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் நீங்கள் வந்து விட்டுட்டு நீங்கள் காங்கிரீட் போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஷீட்டில் இருக்க ஆயிலாம் வந்து சன்லைட்னால ஃபுல்லாக எவாபரேட் ஆகிடும். எங்கெல்லாம் வந்து அந்த கம்பியோட நிழல் படுதோ அங்கே மட்டும் வந்து ஆயில் கொஞ்சம் வந்து ரீட்டைன் ஆயிருக்கும். அதாவது நம்ம கம்பி கட்டியிருக்க பேட்டர்ன்லேயே வந்து நிழலும் வந்து கீழே அந்த ஷீட் மேலே படும். அப்படின்றனால நிழல் படுற இடத்துல மட்டும் வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சன்லைட் டைரெக்டாக படுற இடத்துல வந்து ஆயில் கம்மியாக இருக்கும். இது வந்து நீங்கள் கீழே ஷட்டரிங் பிரிக்கும் போது எங்கெல்லாம் ஆயில் அதிகமாக இருந்துச்சு அங்கெல்லாம் ஒரு கலர்லையும், எங்கெல்லாம் ஆயில் கம்மியாக இருந்துச்சு அங்கெல்லாம் வந்து வேற கலர்லையும் தெரியும். அதனால தான் அந்த பேட்டர்ன் வந்து கம்பி என்ன பேட்டர்னில் இருந்துச்சோ அதே பேட்டர்லாம் நமக்கு வந்து தெரியும். இதை பார்த்துட்டு கம்பி ரொம்ப கீழே இருக்க போல இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி பேட்டர்ன் தெரியுது, ஒழுங்காக கவர் பிளாக் வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் கவர் பிளாக் ஃபுல்லாக வச்ச சைட்லேயும் இந்த மாதிரி நடந்திருக்கு. இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. நன்றி.